வெல்கம் டு கார்கி கிச்சன். நான் இன்றைக்கி புழுங்கலரிசி வச்சுட்டு பொட்டுக்கடலை சேர்த்து ஒரு முறுக்கு தான் செஞ்சுருக்கேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கார்கி கிச்சன் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம புழுங்கலரிசி முறுக்கு நான் செய்யறதுக்கு இட்லி அரிசி இதால் 4 டம்ளர் நான் இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் பொட்டுக்கடலை, அதாவது அரிசி 2 மணி நேரம் ஊற வைக்கணும். பொட்டுக்கடலை இதில் ஒரு டம்ளருங்கிற கணக்கு இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. பொடி பண்ணிட்டு தான் நம்ம 1 டம்ளர் அளவில் நம்ம எடுத்துக்கணும். இதை வெறுமனை மிக்சியில் இட்டு நம்ம பொடி பண்ணி நல்லா சலிச்சுக்கோங்க. இல்லைன்னா முறுக்கு வெடிக்கும். அதனால கண்டிப்பாக சலிக்கணும். இதை இப்போ 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோம். இப்போது நம்ம மாவு பாதி அரைஞ்சிருக்கு. ரொம்ப தண்ணி சேர்க்காம இதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு இருக்கும்போதே ஒரு 7 பல் பூண்டு நான் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன் இதுலையே. அதே மாதிரி 3 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதுலேயே சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் கூட சேர்ந்து நல்லா அரையட்டும். கூடுமானவரை தண்ணி அதிகமாக சேர்க்காம நம்ம அரைச்சிக்கலாம். இது இப்போ நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். இப்போ நான் கிரைண்டர் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இது இப்போ சப்போஸ் உங்களுக்கு அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சுன்னு தோணிச்சுன்னா நம்ம வடிகட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு வெள்ளை துணி போட்டு இந்த அரைச்ச மாவை அதில் விட்டு அப்படியே ஓரமாக வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். இப்போ நம்ம இந்த விட்டுக்கலாம். இப்போ இது பொட்டுக்கடலை மாவு, அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். நம்ம இது வரைக்கும் இன்னும் உப்பு சேர்க்கலை. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதே மாதிரி கொஞ்சம் ஜீரகம். நீங்கள் வெள்ளை எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை எள்ளு சேர்க்க போகிறது இல்லை. அது மாதிரி நான் இதில் வெண்ணெய் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வெண்ணெய் இல்லை, அதனால் நான் நெய் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நெய் ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கலன்னு தோணுச்சுன்னா நம்ம முறுக்குக்கு எண்ணெய் காய்ச்சும் போதே அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு கரண்டி எடுத்து இதில் விட்டுக்கோங்க. நான் இந்த சின்ன ஸ்பூனால் 4 ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன். இது இப்போ நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ நான் மாவு கலந்து வச்சுட்டேன். அச்சு நான் இந்த 3 கண்ணுள்ள அச்சு தான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால தான் இதை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் வச்சிடலாம். இப்போது உங்களுக்கு எண்ணெயில் டைரெக்டாக நமக்கு பிழியறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எண்ணெய் பெரட்டிக்கோங்க. பெரட்டிட்டு அதில் இப்படி பிழிஞ்சிக்கலாம். இதில் பிழிஞ்சிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். நம்ம நல்ல பழக்கம் உள்ளவங்க அப்படியே எண்ணெயில் நம்ம பிழிஞ்சிக்கலாம். ஹீட் ஆகிடுச்சு, நம்ம எண்ணெயில் பிழிஞ்சிக்கலாம். ஒரு பாகம் 2 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போடலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பபிள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு. நான் எடுத்துக்கிறேன். இந்த பூண்டு மிளகா நம்ம கிரைண்டரில் நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். சப்போஸ் அந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறப்ப வெடிக்கும்னு உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா மிக்சிலேயோ இல்லைன்னா அம்மிலேயோ அரைச்சிட்டு வடிகட்டியில் பிழிஞ்சு விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிழிஞ்சிக்கலாம். இப்போ நான் எல்லா முறுக்கும் பிழிஞ்சு எடுத்துட்டேன்.
இதே மாதிரி இதே அளவோட செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.